வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மனோஜ்க்கு கண்ணு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து ரொம்ப சங்கடப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, ஏம்மா இந்த ஆபரேஷன் பண்ணா கூட கண்ணு பாரு வந்துராதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க ஆண்டி, வரும்னு தான் சொல்றாங்க. ஆனா ரொம்ப செலவாகும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, செலவை பத்தி எதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதான் உங்க பணம் உங்க ஊர்ல உங்க மலேசியால இருந்து வரும் இல்லையா, அது மூலமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா கரெக்ட் தான், முத்து சொல்றதும் கரெக்ட் தான். நீ இப்ப முதல்ல உங்க மாமாக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லு. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் உங்களுடைய சொத்தெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வந்து திருப்பி கொடுத்தரலாம். ரோகிணி, யோசிக்காத, ஃபர்ஸ்ட் போன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, என்ன ரோகிணி, இப்ப கூட இந்த சூழ்நிலையில கூட நீ உங்க மாமாட்ட பணம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, ஏம்மா சூழ்நிலை ரொம்ப மோசமாதான் இருக்குது, நீ எதுக்கும் கேளுமா, உங்க பணம் வரவேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க ரோகிணி. இவ்வளவு பணத்துக்கு நாம எப்படி போய் மாமா கிட்ட கேட்க முடியும்? அப்புறம் அது மட்டும் இல்லாம அவங்க பிறவும் பண்ணிக்கிட்ட பணமா இருக்க போகுது. இவங்க வேற நிலைமை தெரியாம இப்படி பேசுறாங்களே, எனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி கிட்ட இருந்த போன டக்குன்னு விஜயா வாங்கி, உங்க மாமா அம்மா நம்பருக்கு நானே கால் பண்றேன்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டி, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பத்திர போய் சொல்றாங்க. அவர் இங்க இருப்பாருன்னு தெரியாது, நான் வந்து இப்ப வந்து பேச முடியாதே அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லைமா, எங்க இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி சூழ்நிலையில கூட நீ போன் பண்ணி பேச அப்படின்னு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ஆண்டி, நான் பேசுறேன், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாரளம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, போன் பண்ணி இப்பவே நீங்க இதுல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பீக்கர்ல உடனே சரி, வேற வழி இல்லாம ஸ்பீக்கர்ல கால் பண்ணி, அங்கிள் எங்க இருக்கீங்க, நீங்க எனக்கு இப்போ ஒரு அர்ஜெண்டா உங்ககிட்ட பேசியே ஆகணும், மனோஜ்க்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பணம் தேவைப்படுது, நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன இந்த ரோகிணி பாப்பா இப்படி கேக்குது, நம்ம என்ன பண்றது சொல்றதுன்னு தெரியலையே, முன்னாடியே சொல்லிருந்தா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம், இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வேற வழி இல்லாம, சரிமா, நான் பணம் இருக்கா அக்கவுண்ட்ல என்ன எதுன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுறாங்க. அப்போ அந்த பிறவும் மணி பேசுற சவுண்ட் வந்து இவருக்கு சவுண்ட் டவுட் வருது முத்துக்கு. அப்ப மீனா சொல்றாங்க, ஏய், நம்ம அன்னைக்கு பரசு அங்கிள் வீட்டுக்கு நம்ம போறப்போ அவங்க மாமா கிட்ட மாப்பிள்ளையோட மாமா கிட்ட பேசுனாங்களோ, அதே குரல் மாதிரிதானே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, ஏற்கனவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதே குரல் மாதிரிதான் இருக்குது, ஆனா வந்து அவரும் இவரும் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் மலேசியால இருக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. மலேசியால இருக்காருன்னு இந்த பாடல் அம்மா தானே சொல்லிட்டு இருக்குது, ஆனா வந்தப்ப எனக்கு சந்தேகமாதான் இருந்தது, அவர் மலேசியால இருந்து வந்ததா எனக்கு என்னமோ சந்தேகமாதான் இருக்குது, ஆனா கல்யாணத்தை கண்டிப்பா நம்மளுக்கு தெரிய வரும்பாரு, அவர் மலேசியால இருந்து வந்தாரா இல்ல இந்த பவானியுடைய மாமாவா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா மீனா, அந்த மாப்பிள்ளையோட மாமாவா இருந்தா கண்டிப்பா அவர் கையும் காலுமா ஜவுளி எடுக்க போவோம், நம்ம இல்லைன்னா அந்த அன்னைக்கு பார்ப்போம்
அப்படி இல்லையா பத்திரி கொடுக்க போறப்ப எப்படியாவது நம்ம இந்த கல்யாணத்தை முடியறதுக்குள்ள நம்ம பார்த்து தானே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அதுவே நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கேக்கலைங்க. இப்போ உங்க அண்ணனுடைய கண் ஆபரேஷனுக்கு பணம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி. என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா ரோகிணி எங்க மாமா கிட்ட இருந்து பணம் கிடைக்கல. இல்ல இந்த கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிக்கும் பாருங்க. இன்னும் ஒரு 2 நாள் அதான் நடக்கும். ஆனா எங்க அம்மாதான் பாவம், ரோகிணி பணம் கொடுக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்திய ரூபாய் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம். அதை கண்டிப்பா வெளியில இருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். ஆனா இவ்வளவு பணத்துக்கு அது ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி ரோகிணி அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ரோகிணி சொல்றாங்க, ஆண்டி எனக்கு தெரிஞ்சு பணம் நம்ம வெளியில ட்ரை பண்றதுதான் கரெக்ட். எங்க மாமா கிட்ட இருந்து பணம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா இப்படி சொல்ற, நீ அவரு இப்ப பணம் கொடுத்தாருன்னா கண்டிப்பா நம்ம திரும்ப கொடுத்தாதானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஆண்டி, இல்லைன்னு எல்லாம் சொல்லல. ஆனா அந்த பணம் இப்போதைக்கு என்னால கொடுக்க முடியாதே. ஏன்னா கேஸ்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒன்னு பண்ணுவோமா, வீட்டு அட பத்திரத்தை அடமானம் வச்சு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க. இதை கேட்டு முத்து, என்னப்பா அதான் அவங்க மாமா கிட்ட கேட்க சொல்லி இருக்காங்கள, கேட்கட்டும்பா. அப்படி இல்லைன்னா பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டேய், வரப்போ பணம் வரட்டும்டா. அந்த பணத்தை கூட நம்ம வச்சு நம்ம வீட்டு அடமான பத்திரத்தை நம்ம மீட்டுக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு பணம் இல்லைங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல. டாக்டர் வேற ஆபரேஷன் பண்ணாதான் கண் பார்வை வருங்கிறாங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம பணம் கட்டுறோமோ அவ்வளவு சீக்கிரமா நம்மளுக்கு மனோஜ்க்கு கண் பார்வை வந்துரும்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அண்ணாமலையும் வீட்டுக்கு போய் பத்திரத்தை கொண்டு போய் அடமான வைக்க போறாங்க. அங்க போனா பணம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்டா இந்த சிட்டி கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா நீங்க வேற, எனக்கு அந்த சிட்டிக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்குது. வேற யார்கிட்டையும் நான் ட்ரை பண்றேன். என் பிரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா பண்ணு, நானும் பரசுகிட்ட சொல்றேன். ஆனா பரசுக்கு இப்ப கல்யாண செலவு இருக்கறதுனால அவங்க கிட்ட எதுவும் நம்ம கேட்க முடியாது. ஆனா பரசுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எங்கயாவது நம்ம வாங்கலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கதிர் மட்டும் கையில சிக்கி இருந்திருந்தான்னா கண்டிப்பா அந்த 30 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு என்னன்னு சொல்லி கேட்டு பக்கத்துல சிசிடிவி கேமரா மூலமா அந்த கதிரை பிடிக்க முடிஞ்சதா நான் பார்த்துட்டு வரேன்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்டு தாண்டா, நீ போடா அப்படின்னு சொல்றாங்க. அங்க போனா கரெக்டா அந்த கான்ஸ்டபிள் இருக்குறாரு. அங்க பார்த்துட்டு கேக்குறாரு, இப்படி நீங்க செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் தம்பி. ஆனா அவரு வாடகா கார்ல தான் போயிருக்காரு. வாடகைக்காரன் பொண்ணு அப்படின்னு கேட்டோம்னா அவன் ஏதோ ஃப்ளைட்ல பிளைட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த பிளைட்ட புடிச்சு எப்படி போனான்னு தெரியலையேடா, நம்ம தெரியலையே. நம்ம போய் நம்ம ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல தான் போய் விசாரிக்கணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் அப்ரூவல் எல்லாம் வேணும். அதுக்கு
கொஞ்சம் டைம் ஆகும்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவ கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாதுப்பா, கொஞ்சம் டைம் ஆகும்பா, உங்க அவசரத்துக்கு அது முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம முத்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போற வழியில கரெக்டா அந்த பிறவும் மணிய பாக்குறாங்க. இவரு எங்கேயோ போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சந்தேகம் வருது. எனக்கு தெரிஞ்ச இவரு கண்டிப்பா வந்து ரோகிணியுடைய மாமாவே இருக்க வாய்ப்பே இல்ல, நாம சந்தேகப்பட்ட மாதிரி அவரு மலேசியால இருந்து வந்திருக்கு வாய்ப்பு.